ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு யானைய பார்க்க போலாம். இது வந்து ஒரு பெரிய வனப்பகுதிங்க. இங்க வந்து யானைய நம்ம நேருக்கு நேர் பார்க்க போறோம். பயப்பட தேவையில்ல. இந்த யானை வந்து ரொம்பவே பழக்கப்பட்ட யானை தான். இது யாரையும் வந்து தொந்தரவு பண்ணாது. அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம பாட்டுக்கு தனியா தூரமா இருந்து பார்த்துட்டு வந்துரலாம். யானைய பார்க்க போறத நெனச்சாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காவும், ஆர்வமாவும் இருக்குங்க. இங்க பாருங்க ஒரு யானை. அது புல் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அங்க பாருங்க. வாவ்! யானையோட ஒரு சிறப்பு அம்சமே என்னன்னாங்க, அது வந்து காது, வால ஆட்டிக்கிட்டே இருக்கும் விடாம. பாருங்க மேல மண்ணையும் போட்டிருக்கு. இதுக்கான காரணம் வந்து அதனோட உடல்நிலையில வெப்பம் வந்து அதிகமா ஆகக்கூடாது அப்படின்றதுக்கான காரணம். ஆ எப்ப பாரு காது, வாலு ஆட்டிக்கிட்டே இருக்குங்க. சில சமயம் பூச்சி உள்ள போக்கூடாதுன்னும் ஆட்டும். ஆனா இது ஆட்டுறதுக்கான மெயின் காரணம் அதனோட உடம்ப சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு தாங்க. நம்ம உடம்புலலாம் வேர்வை சுரப்பி நெறைய இருக்கும். ஆனா, இந்த யானைகளுக்கு வேர்வை சுரப்பி 1, 2 அதுவும் கால் பகுதியில தான் இருக்கும். அதனால வேற வழியே இல்ல. இது மாரி ஆட்டி தாங்க அது உடம்ப கூல் பண்ணிக்கணும். பாருங்க, பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாவும், பிரம்மாண்டமாவும் இருக்கு. பாக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. என்னதான் நம்ம கோவில் யானைய பார்த்தாலும், காட்டுல போய் பார்க்கறதோட அனுபவமே தனி. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். Thank you for your support.